Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriparum. டாஸ்மாக் சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். தற்போது இந்த விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன? தற்போதைய முதற்கட்ட தகவல்கள் என்ன? சட்டவிரோத பணப்பரிமாற்ற விதி 17 பிரிவு 1 கீழ் மேற்கோள் காட்டி டாஸ்மாக் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. சோதனை நடத்துவதாக இருந்தால் அதற்குரிய காரணங்களை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அமலாக்கத்துறை சோதனையின் போது சட்ட விதிகளை பின்பற்றவில்லை என டாஸ்மாக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் ரெய்ட் தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். விசாரணை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வரை டாஸ்மாக் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள வாதங்கள் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். டாஸ்மாக் சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அமர்வில் தற்போது விசாரணையானது துவங்கி வருகிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி தற்போது வாதாடி வருகிறார். அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் AR சுந்தரேசன் அவர்கள் ஆஜராகி வாதாடி வருகிறார். அமலாக்கத்துறை தனது அதிகாரத்தை மீறியுள்ளதாக தற்போது அவர்கள் வாதத்தை வைத்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தற்போது தலைமை வழக்கறிஞர் வாதாடி வருகிறார். டாஸ்மாக் தொடர்பாக வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அரசு தரப்பில் தற்போது வாதமாக தொடங்கியிருக்கிறது. ED தனது அதிகாரத்தை மீறியிருக்கிறது என்றும் அமலாக்கத்துறைக்கு எதிராக ஹைகோர்ட் தற்போது தமிழ்நாடு அரசு வழக்கு இருந்த நிலையில் அது தொடர்பாக வாதமானது நடைபெற்று வருகிறது. சட்டவிரோத பணிமாற்றம் நடந்துள்ளதாக தற்போது தெரிவிக்கும் நிலையில் அது தொடர்பாக இந்த விவாதம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அமலாக்கத்துறை தனது அதிகாரத்தை மீறி இருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக விவாதம் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக டாஸ்மாக் தொடர்பாக வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தமிழ்நாடு அரசு தரப்பு தொடர்ச்சியாக வாதம் செய்து வருகிறது. ED தனது அதிகாரத்தை மீறிக்கிறது என்றும் அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் தற்போது வழக்கு செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 60 மணி நேரத்துக்கு மேலாக இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையிலே அமலாக்கத்துறையின் இந்த சோதனையை அரசியலமைப்பு சட்டத்துக்கு மற்றும் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு விரோதமானது என அறிவிக்க கோரி தமிழக உள்துறை செயலரும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மனுவில் டாஸ்மாக் நிறுவன தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்துவதற்காக உத்தரவின் நகலை வழங்கப்படவில்லை எனவும் டாஸ்மாக் நிறுவன நிர்வாக இயக்குநர், பொது மேலாளர்கள் மற்றும் சட்டவிரோதமாக சிறைபிடிக்கப்பட்டு மிரட்டப்பட்டு வலுக்கட்டாயமாக மதுபான கொள்முதல் டெண்டர் நடைமுறையை விலங்கினையும் வழங்குவது தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட அதிகமான கேள்விகளை எழுப்பி பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்குமூலத்தை சட்ட விரோதமானது என அறிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தற்போது தமிழ்நாடு சார்பில் வாதம் நடைபெறுகிறது. டாஸ்மாக் அதிகாரிகள் ஊழியர்களின் அடிப்படை உரிமைகளை பொருட்படுத்தாமல் 60 மணி நேரத்திற்கு மேலாக சட்டவிரோதமாக செயல்படுத்தி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளது எனவும் பெண் அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகளின் குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்காமல் 60 மணி நேரம் சட்டவிரோதமாக சிறைப்படுத்துவது முற்றிலும் தவறான என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் 3 நாட்கள் தொடர் சோதனைக்கு பிறகு எந்த பணமும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் எந்த அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் மேலும் மதுவிலக்கு மாநில அரசு சம்பந்தப்பட்டது என்பதால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உரிமை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த மனுவில் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக இந்த சோதனை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி விவாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் டாஸ்மாக் மற்றும் மாநில அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது என்பதால் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கு குறித்த அறிக்கையை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் மாநில அரசின் ஒப்புதலை பெறாமல் மேற்கொள்ளும் இந்த விசாரணை கூட்டாட்சி கட்டமைப்புக்கு எதிரானது என அறிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு தற்போது விவாதமாக நடைபெற்று வருகிறது. டாஸ்மாக் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த வழக்கு தொடர்பாக
விவாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 60 மணி நேரம் எந்த ஒரு விசாரணையும் ஏற்கனவே முன்கூட்டியே கூறாமலும், அதே போல எந்த ஒரு பணமும் தற்போது கைப்பற்றப்படவில்லை என்றும் தொடர்ச்சியாக அந்த விவாதத்தை தமிழ்நாடு அரசு வைக்கப்பட்டிருக்கிறது. பாரி கார்த்திக், இப்ப மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பிரதானமான ஒரு டாஸ்மாக் சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி வாதிடுகிறார். அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆஜராகி வாதிட்டு வருகிறார். தற்போது தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருந்தார். பல்வேறு வாதங்களை அவர் முன்வைத்திருந்த நிலையில் அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri